இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். நெட்ஃபிளிக்ஸ்ல லாஸ்ட் சண்டே ரிலீஸ் ஆன டியர் படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம்ப்பா. ஜிவி பிரகாஷ், ஐஸ்வர்யா ராஜேஷ் இவங்க 2 பேர் சேர்ந்து நடிச்சிருந்த படம். ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணியிருக்காரு அப்படின்லாம் இருக்க. படத்தோட டைரக்டர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆனந்த் ரவிச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு டைரக்டர்ப்பா. ஸ்னோரிங், அதாவது கொரட்டை விடுற ஒரு பொண்ணு, அவளுக்கு கல்யாணம் ஆகுது. அதுக்கப்புறமா அந்த கல்யாணத்துல அந்த கொரட்டனால என்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறது தான் இந்த கதை. இதே தான் குட் நைட் கதையா இருந்திருந்தாலும் இந்த படம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஒர்க் ஆகல அப்படிங்கிறது தான். எதனால அப்படின்னு பார்த்தோம்னா பிளாட்டா ஓகேவா இருந்தாலும் ஸ்கிரீன் பிளேவா கொஞ்சம் என்கேஜா இல்லை, ஒரு கிரிப் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஜிவி பிரகாஷோட ஆக்டிங் அவ்வளோ சூப்பரா இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுவுமே ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. லைவ் சவுண்ட் தான் எடுத்திருக்கிறாங்க, லைவ் டப்பிங் தான் போயிருக்கிறாங்க. அதுவே சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப இஷ்யூ இருக்குது, அதில் தெரியுது. சப்போர்ட்டிங் கேரக்டர்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் மெயின் லீடாக பண்ண ஜிவி பிரகாஷ் கிட்ட இருந்து அவ்வளோ எக்ஸ்பிரஷனாக ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆக்டிங் அவ்வளோக்கா அவர்கிட்ட இருந்து வரல அப்படிங்கிறதா. ஐஸ்வர்யா ராஜேஷ் அதை ஈக்குவலாக பண்ணியிருக்கிறாங்க. அவங்க பண்ண ரோல் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அவங்களோட கேரக்டராக அவங்களுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி இருக்குது. அவங்க நல்லாவே எமோட் பண்ணியிருக்கிறாங்கப்பா. அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதெல்லாமே எமோட் பண்ணியிருக்கிறாங்க. சாங்ஸாக எதுவுமே மனசில் நிற்கல, எல்லாமே ஸ்கிப்பபிள் தான். ஒரு நல்ல ஐடியா எடுத்துட்டு எப்படி சொல்றதுன்னு கன்ஃபியூஸ் ஆன மாதிரி தான் இருக்குது இந்த டியர் படம். நீங்க இந்த படம் பார்க்கணும்னா தாராளமாக பார்க்கலாம். நெட்ஃபிளிக்ஸ்ல இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்ட்டு 5 லாங்குவேஜ்லையுமே அவைலபிளாக இருக்குது. யாரெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பார்க்கலாம் அப்படிங்கிறது தான்.